வணக்கம். கதிரவன் டாக்கிஸ் நிகழ்ச்சியின் ஒரு தொடர்ச்சியாக இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் அவர் செய்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களில் தினம் ஒரு சிறப்பான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் அவர்களை பற்றி எந்த விதமான கவனமும் கொள்ளாத அரசுகள் இருந்தன. ஏன் ஒரு செய்தி சொல்ல வேண்டுமென்றால், ஹிட்லர் தனது ஆட்சி காலத்தில் யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளோ அவர்களை கொன்று குவித்து விட வேண்டும் என்று உத்தரவிட்டான். ஆனால் மாற்றுத்திறனாளிகளும் ஒரு சமூகத்திற்கு பயன்படத்தக்க பல்வேறு பணிகளை செய்பவர்கள், அவர்களுக்கு ஆற்றல் உண்டு என்பதை மனதில் கொண்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்பு கலைஞரின் பல்வேறு திட்டங்களால் மாற்றத்தினால் பயனடைந்தனர். அதே போன்று கலைஞரின் ஆட்சியை தமிழகத்தில் தொடர்ந்து நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தினம் ஒரு இனிப்பான திட்டத்தை, செய்தியினை மாற்றுத்திறனாளிகளுக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது சுமார் 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் தலா ரூபாய் 3,500 ஒரு தொகை இந்த தினம் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு நியமன உறுப்பினர் அந்த பதவி உருவாக்கப்பட்டு, அந்த நியமன உறுப்பினர் பதவியில் மாற்றுத்திறனாளிகள் இப்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். அவருடைய குறைகளை அங்கே கூறி அதை நிறுத்தி தந்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை எந்த ஒரு அரசும் கொண்டு வரவில்லை. அதே போல கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் சுமார் 3,500 கோடி ரூபாயில் 1,00,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற ஒரு உறுதிமொழியை முதல்வர் அறிவித்திருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பயனாளிகளை தொடர்ந்து சிறப்பு நிதியாக பொங்கல் சமயத்தில் ரூபாய் 2,000 கூடுதலாக அளிக்கப்பட்டது. அதே போல் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயன்பெற்று வரக்கூடிய முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 2,000 என்ற தினம் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு தொகையாக பெற்று வரக்கூடிய உதவித்தொகை பெற்று வரக்கூடிய சுமார் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 4,000 என்ற தினம் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. மீனவர் நலனில் அக்கறை காட்டக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியது உறுதிப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் சுமார் 1,62,900 மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் 8,000 மீன்பிடி உதவித்தொகையாக இன்றைய தினம் அளித்திருக்கிறார்கள். அதே போல் தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 14,890 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 15 கூட்டுறவு சங்கங்கள் மூலம், தொழிற்சாலைகள் மூலம் பெறப்பட்ட பசுந்தேயிலைக்கு ஒரு கிலோவுக்கு ரூபாய் 2 ஆதார விலை கூடுதலாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை அளித்து வரும் தமிழக முதல்வர் சொல்லாததையும் செய்து வருகிறார் என்ற வகையில் இன்றைய தினம் இந்த அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்புகள் என்பது பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கு எத்தகைய ஒரு உயர்வை, மகிழ்ச்சியை, ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு செயல்படக்கூடிய தன்மை அவர்களுக்கு அளிக்கிறது என்பது அவர்களை கேட்டால்தான் தெரியும். ஏனென்றால் மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து பயணம், அதே போல் நான் முதல்வன் திட்டம், அன்புக்கரங்கள் என்ற பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் செயல்பட்டார். புதுமை பெண் திட்டத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு, மாணவிகளுக்கு ரூபாய் 1,000 மாதாந்திர தொகை அளிக்கப்படுகிறது. தவப்புதல்வன் திட்டத்தின் கீழ் படித்தவர்கள் பல்வேறு நாடுகளில் தினம் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால்
JEE என்று சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் அவர்கள் தேர்ச்சி பெற்று ஒரு சாதனையை படைத்திருக்கிறார்கள். எனவே அரசு பள்ளி என்பது ஒரு சாதாரண பள்ளி அல்ல, அதுவும் தனியார் பள்ளிகளுடன் போட்டி போடக்கூடிய அளவில் அவருடைய கல்வியில் சிறந்தோங்கி இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் இத்தகைய அறிவிப்புகளை வெளியிட்டு விளிம்பு நிலை மக்களுக்கும் மீனவ மக்களுக்கும் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர் விவசாயிகளுக்கும் பல்வேறு இனிப்பு செய்திகளை வழங்கிய தமிழக முதல்வர் நீடூழில் வாழ்க என வாழ்த்துகிறேன். இத்தகைய திட்டங்கள் இன்னும் மேன்மேலும் தொடர்ந்து தமிழகம் மிகச் சிறப்பான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று வணங்கி மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்த கதிரவன் டாக்கீஸ் செய்திகளை தொடர்ந்து கேட்டு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா. உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள் செல்வோம்.